ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இனிமேல் இந்த ட்ராமாக்கு நான் அந்த வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எபிசோடில் நம்ம மிஸ்டே தெரியாமல் ரோஹனை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிப்பா. அப்புறமேட்டு நம்ம வீர் லைட்ஸ் ஆன் பண்ணுறான். பார்த்தா இந்த இடத்துல ஒன்றா இருக்காங்க. இதை பார்த்து நம்மளோட ஹீரோயின் தள்ளி போக நம்ம ரோஹன் ஐயோ ஃப்ரெண்டு பார்க்குறேன் பார்த்துட்டு சொல்லிட்டு நகர. அதுக்கப்புறமேட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் தள்ளி உட்காந்துடுறா. நம்மளோட ரோஹனை அப்படியே போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம வீர் நம்ம ஹீரோயின் கிட்ட சிரிக்கிறா. எனக்கு என்ன சிரிப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இதுக்கெல்லாம் நீ ஏன் ஒரு டென்ஷன் ஆகுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தெரியாம தானே இருந்துச்சு, விடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூல் பண்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அழகா அப்படியே தூக்கிக்கிட்டு டைனிங் டேபிள்ல போய் உட்கார வைக்கிறான். அப்படியே ரொமான்டிக் மூடோட ரெண்டு பேரும் இருக்காங்க. நம்ம ரோஹன் நடந்தது எல்லாமே நினைச்சிட்டு போறான். முன்னாடி நடந்தது, இப்போ நடந்தது எல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே போறான். முன்னாடி ஒரு வண்டி வந்து அது கூட தெரியாம போயிட்டு இருக்கான். அப்படியே மிஸ்டர் தப்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் வண்டியை ஒரு செட் பார்க் பண்ணிட்டு நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு அழுதுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போயிட்டு பரிய பார்த்துட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் சொல்றா, இந்த மாதிரி நான் கேண்டில் டின்னர் கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ லைட்ஸ் ஆஃப் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தேன். அப்போ பார்த்தா ரோஹன் வந்துட்டாங்க. எனக்கு தெரியல, அவங்களுக்கு தெரியாம நான் ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. நம்மளோட பரிக்க ஒரே சிரிப்பாக சிரிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் உனக்குள்ள நான் பார்த்த சிரிப்பா இருக்கா அப்படின்னு கேட்கும் போது, இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கல் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி நீ பார்த்திருப்ப, ஐ லவ் யூ வீட்டு சொல்லியிருப்ப. அதுக்கப்புறம் லைட்ஸ் தான் உடனே அட இடியட் நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறமேட்டு நம்ம ரோஹனும் வரான். ரோஹன் வந்த உடனே உங்களை பார்த்துட்டு ஓட பார்க்குறான். அதுக்கப்புறம் நம்ம பரி நிப்பாட்டி சிரிச்சிட்டு இருக்கா. அதான் நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணா இல்லையா, அதோட மார்க் அப்படியே இருக்கு, லிப்ஸ்டிக்கோட மார்க். அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடிடுறா. அதுக்கப்புறம் நம்ம பரியெல்லாம் தொடச்சு விடுறா. ஏன் நம்ம ரோஹன் அப்படி குடுகுடுன்னு ஓடி போயிடுறான். அப்படியே காலையில அவங்க பேத்திகளை எடுத்து விடுறாங்க ராதிகா பாட்டி. அதுக்கப்புறம் சீன் போடும் இல்லையா, அந்த கிழவி வீட்டுக்கு ராதிகா பாட்டி போறாங்க. போயிட்டு என்ன நீ இன்னைக்கு காலைல இவ்வளவு சீக்கிரம் அப்படின்னு சீன் போடுற பாட்டு கேட்க, இல்ல சும்மாதான் வந்தேன் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க. அவங்க குடிச்சிட்டு இந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. இந்த மாதிரி மிஸ்டேக் போயிட்டாங்க, நான் என்ன பண்ணுவேன், அவள் தான் இருந்தா சந்தோஷமா இருக்கும், வீட்டுல அவளும் போயிடுவா, கொஞ்சம் நல்ல பரியும் கல்யாணம் ஆகி போயிடுவா, வீடே அப்படியே அமைதியாயிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப சீன் போடுற பாட்டையும் ஃபீல் பண்ணாத, அப்படிலாம் நல்ல பக்கத்துல தான் இருப்பாங்க பிள்ளைங்க, எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் டான்ஸ் ஆடுறதுக்காக கூப்பிடுறாங்க. அவங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. நம்ம சீன் போடுற பாட்டிக்கும் அழுக வருது, அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஆடிட்டு இருக்காங்க. இங்க காலையில நம்ம ஹீரோயினும் தங்கச்சிக்காரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் சொல்றா, இந்த மாதிரி ரோஹனோட அம்மாவுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தரணும், ரோஹனுக்கு மேட்சிங்கா ட்ரை வாங்கி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு பேசுறா. நம்மளோட பரிக்கு என்னடா இவ இப்படி சொல்றாளே அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏய் எக்ஸ்கியூஸ் மீ, என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசு தப்பி கேட்கும்போது என்ன அப்படின்னு சொல்லணும் ஹீரோயின் கேட்குறா. என்ன ரோஹன் அம்மாவுக்கும் சொல்ற ரோஹனுக்கும் சொல்ற அப்படின்னு சொல்லும்போது, ஏய் இடியட், நான் எங்கடி அந்த இடியட்க்கு போயிட்டு நான் டிகிரி வாங்கணும், அவனெல்லாம் பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன், அவனுக்காக நான் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கும் அதோ ஒரு மாதிரி ஃபீல் சொல்லியிருப்போமோ தெரியாம அப்படின்னு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் நம்மளோட பரிக்கு ஒர்க் வந்துருச்சு. அவளும் கிளம்பி போயிடுறா வேலைக்கு. இவன் நம்ம ஹீரோயின் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ரோஹனும் வரா. உட்காரும் போது இவளுக்கு சீக்கிரமா சாப்பிட்றது சீக்கிரம் சாப்பிட்டால விக்கல் வருது. விக்கல் வந்ததுனால நம்ம ஹீரோவும் தண்ணி தான் எடுத்து கொடுக்கலாம். இருந்தாலும் அந்த விக்கல் நிக்கல. அதுக்கப்புறம் எந்திரிச்சு தலையை தூக்கி விடுறான். இந்த மாதிரி தலையை தூக்கணும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட ஹீரோயின் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு ஷாக்கிங், என்னடா இவ தேங்க்ஸ்லாம் சொல்றா, ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹனுக்கு ரொம்பவே ஷாக்கிங்க.
அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறோம், இந்த மாதிரி நான் பண்ணதுக்கெல்லாம் சாரி, எனக்கு தெரியாமல் ஒரு இன்சிடென்ட் மாதிரி ஆயிடுச்சு, ஸோ சாரி அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்டு எந்திரிச்சு போகிறா. போகும்போது வந்துட்டு நான் உங்களுக்கு அப்போது திட்டினேன் இல்லையா, அதுக்கும் சாரி, நெயில்ஸ் வந்துட்டு தெரியாமல் கீறி விட்டேன், அதுக்கும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சாரி கேட்குறா. அதுக்கப்புறம் வந்துட்டு அவள் போய் வாஷ் பண்ணிட்டு இருக்கா. நம்மளோட ரோஹனும் வந்துட்டு நானும் சாரி, நானும் வந்துட்டு ரொம்ப உங்கள்கிட்ட சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாரி சாரின்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு இப்போதான் கொஞ்சம் மனசுல நிம்மதியா இருக்கு, எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு, இதுக்கப்புறம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் இருக்கா. வந்துட்டு தம்பிக்காரன் காலேஜ்லேருந்து வரான். வந்துட்டு பரியக்கா, மிஸ்டி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இருக்கான். யாரையும் ஆளை காணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரூமுக்கு போகும்போது அவள் லேப்டாப்பும் ஹெட்ஃபோன்ஸும் இருக்குது. பார்த்துட்டு யோசிச்சதும் எடுத்துட்டு அவன் ரூமுக்கு போய் லாக் பண்ணிக்கிறான். லாக் பண்ணிட்டு ஏதோ வந்துட்டு போட்டு தப்பானதாக வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான் அவன் தம்பிக்காரன். ஸோ வந்துட்டு டோர்லாம் லாக் பண்ணிட்டு உட்காந்து ஹெட்ஃபோன்ஸையும் போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ராதிகா பாட்டி வராங்க. வந்துட்டு அவனோட பேக்கை பார்த்துட்டு, தங்கமே செல்லமே எங்கப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க. அவன் என்னமோ உட்காந்து தப்பு தப்பாக பார்த்துட்டு இருக்கான். அது தெரியாமல் வந்துட்டு வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. அப்புறம் ரூம் லாக்ல இருக்கு. அவங்களும் தட்டி பார்க்குறாங்க, அவன் வெளியே வரல. அவங்களுக்கு பயம் வந்துருச்சு, எங்கள் பையன் எதுவும் பண்ணியிருப்பானோ, தப்பாக எதுவும் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்து அழுது கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் வந்துட்டு அவன் வந்துட்டு உள்ளே வந்துட்டு உட்காந்து ஹெட்ஃபோன்ஸ் போடுறாங்க. அவன் ஒன்றுமே கேட்கல. பாவம் இந்த பாட்டி அது தெரியாமல் தட்டிக்கிட்டே இருக்காங்க, அழுகுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணாலும் நாட் ரீச்சபிள் வருது. அதுக்கப்புறம் நம்ம பரிக்கு கால் பண்ணாலும் அவளும் ஃபோன் எடுக்கலை. அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டுக்காரனுக்கு கால் பண்ண அவனும் எடுக்கலை. அப்புறம் வீட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு ரூம் லாக் பண்ணியிருக்குப்பா, வந்துட்டு என்ன சொன்னாலும் வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறான்ப்பா, எனக்கு பயமாக இருக்குப்பா, கொஞ்சம் வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு சொன்னோடனே அவனும் வந்துட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறான். வந்துட்டு பரியும் ஃப்ரெண்டுக்காரனும் வீட்டுக்கு தேவையான டெக்கரேட்டிவ் திங்ஸ் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. அதை பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கிட்டு இருக்கும் போது நம்மளோட பரி வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் பிளானட் பார்க்குறா. அதை பார்த்தோன்னே ரோஹன் நினப்பு வருது. சரி நம்ம ரோஹனுக்கு கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கையில் வச்சுருக்கா. ஃப்ரெண்டுக்கு 2 பேர் இது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்கும் போது, இது என்ன இவ்வளோ சின்னதாக இருக்குது, இருக்கிற இடமே பத்தாது, வச்சா கூட கண்ணில் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லை இல்லை வந்துட்டு நான் ரோஹனுக்கு கொடுக்க போகிறேன் கிஃப்டா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு செம்ம காண்டா ஆகுது. ஏன்னா வந்துட்டு இவன் வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்கான் ஒன் சைடா, இவன் வந்துட்டு அவன் லவ் பண்ணிட்டு இருக்கான், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவனும் வந்துட்டு கடுப்பில் சும்மா இருந்துடுறான். எல்லாம் வந்துட்டு பேக் பண்ணி பில் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு ஃப்ரெண்டுக்காரன் நோட் பண்ணுற அந்த மாதிரி பாட்டி ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இவனும் சொல்கிறான், அந்த மாதிரி பாட்டி அவ்வளோ மிஸ்ட் கால் பண்ணியிருக்காங்க, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ கால் பேசு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பாட்டி கால் பண்ணி பேசும்போது இந்த மாதிரி லாக் பண்ணியே இருக்கான்ப்பா, வந்துட்டு வீட்டுக்கு கால் பண்ணியிருக்கேன், அவர் வந்துட்டுருக்கேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாருன்னு. என்னம்மா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கால் கட் பண்ணிட்டு நம்ம பைக்கிட்ட சொன்னால் அவன் டென்ஷன் ஆயிடுவா, நான் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் போகிறான் அவளை விட்டுட்டு. அதுக்கப்புறம் எங்கள் வீரும் வந்துடுறாங்க. வந்துட்டு என்னம்மா இன்னும் ஓப்பன் பண்ணலையா பாட்டி அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா எனக்கு பயமாக இருக்குப்பா, எக்ஸாம் ப்ரெஷரில் வந்துட்டு எதுவும் தப்பு கிப்பு பண்ணிட்டு என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இப்படி சொல்கிறாங்க, அவன் வந்துட்டு அங்கே வந்துட்டு தப்பானதாக பார்த்துட்டு இருக்கான். என்ன இதெல்லாம் இதில் போய் முடியும்னு தெரில. அதுக்கப்புறம் வந்துட்டு அவனும் போய் கதவை தட்டிக்கிட்டே இருக்கான் வீரும். வந்துட்டு ஓப்பனே பண்ண மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரெண்டுக்காரனும் வந்துடுறான், அவனும் சேர்ந்து தட்டுறாங்க, ஓப்பன் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் சேர்ந்து 2 பேரும் கதவை உடைக்கிறாங்க. கதவை உடைச்சு போய் அவன் தப்பாக பார்க்குறது பார்ப்பாங்களா, இல்லை வந்துட்டு அப்படியே வந்துட்டு டோர் வந்துட்டு ஓப்பன் பண்ணாமல் அவனே தெரிஞ்சு ஓப்பன் பண்ணுவானா, என்ன ஏது எதுவுமே தெரில. நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் தெரியும். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.